பேக். ஸோ இது தடவையும் ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அங்கங்கே கிளிம்ஸஸாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்ட் 1. நாங்கள் ரீசெண்டாக மைசூர் போன அந்த வ்ளாகை தான் வந்து நான் அங்கங்கே கிளிம்ஸஸாக ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிளியராக நான் ஷூட் பண்ணல, பட் அங்கங்கே நாங்கள் கிளிம்ஸஸாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து மைசூர் நாங்கள் வந்து என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ என்ட்ரு ஆகும் முன்னாடியே நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த கோயில் வரும். ஸோ கோயம்புத்தூரில் பேரூர் மாதிரி இது வந்து நஞ்சன்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லாம் இந்த ஸ்ராதம் எல்லாமே வந்து செய்வாங்க. அண்ட் பெரிய கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது ஒரே ஒரு தடவை தான் நாங்கள் போயிருக்கோம். ஆக்சுவலாக நிறைய தடவை மைசூர் போயிருக்கோம். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே ஏதோ ரீசன் அவ்வளோவா போக முடியல. ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான சிட்டிக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் என்ட்ரு ஆனோன்னே நேராக ஜூக்கு முன்னாடி இருக்கிற கெஃபேக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இந்த இது மிஸ் பண்ணவே மாட்டோம். எப்போ போனாலும் இங்கே போயிட்டு மசாலா தோசை சாப்பிடுவோம். பட் இதை விட சூப்பரான இன்னொரு ஸ்பாட் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை விடவே நல்லா இருந்தது தோசை. அதை ஷூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே முன்னாடியே பார்க்கிங் கிடச்சிது. ஏன்னா இது வந்து அவ்வளோவா வெக்கேஷன் டைம் இல்லை. அண்ட் ஸோ அதை வீக்கெண்ட், பட் ஆனால் வெக்கேஷன் டைமில் இது வந்து ஸோ இது ஒரு ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் கிளம்பி கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் வந்து ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 o'clock போல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு சொன்ன மாதிரி லன்ச் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock கரெக்டாக நாங்கள் வந்து 2:15 போல் நாங்கள் வந்து ஜூ உள்ளே என்டர் ஆனோம். ஸோ இப்போ வந்து ஜூக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வழியே தான் போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி மேலேயே இருக்கும். பட் இப்போ வந்து பார்க்கிங்லேருந்து நீங்கள் அண்டர் கிரவுண்ட் வழியாகவே நீங்கள் வந்து ஜூவை வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அங்கே உள்ளே போனால் டிக்கெட் கவுண்டர்ஸ் நிறையா இருக்குது. சொன்ன மாதிரி நீங்கள் வெக்கேஷனில் போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். பட் இந்த மாதிரி நான் வெக்கேஷன் டைமில் நீங்கள் ஒரு வீக்கெண்ட் கூட போகலாம். அவ்வளோ ஒன்றும் இல்லை. பட் என்னென்னா எப்போ போனாலும் ஏதாவது ஒரு டூர், இந்த கிட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, ஸ்கூல் டூர், காலேஜ் டூர்னு ஏதோ டூரில் நிறைய கச்சன்னு எப்போவுமே இருக்குது, நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே. ஸோ இப்போ வந்து நாங்கள் இது உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே என்டர் ஆகிட்டு நாங்கள் ஆக்சுவலி வந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே வந்து செல்ஃபி ஸ்டிக் இதெல்லாமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கலாம், பட் செல்ஃபி ஸ்டிக் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே கிளிம்ஸஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் வீடியோ நான் எடுக்க முடியல, பட் சில மொமெண்ட்ஸை மட்டும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் ஆன உடனே நமக்கு இங்கே வந்து ஃபுல் பேர்த் செக்ஷன்ஸ் ஃபுல்லுமே இருக்கும். அப்புறம் ஒரு செக்ஷனாக போகும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஜூ. நீங்கள் மைசூர் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூவை வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் யூ ஹாவ் டு வாக் ஃபார் அரவுண்ட் லைக் 2 to 3 kilometers வந்து நீங்கள் உள்ளே வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களால் வாக் பண்ண முடியல அப்படின்னா அங்கே பேட்ரி அந்த ஷட்டில் சர்வீஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையும் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கான வெயிட்டிங் டைமுக்கு பதிலாக நீங்கள் வந்து நடந்தே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் ஒரு கரெக்டாக 2 hours வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ 2:15 உள்ளே என்ட்ரு ஆனோம். 4:15 we came out. ஸோ இங்கே வந்து கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ், எல்லா விதமான வைல்ட் அனிமல்ஸும் நமக்கு கிடைக்கும். பட் எல்லாமே வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. அவ்வளோவா ஒன்று ஆக்டிவாக இல்லை. சில அனிமல்ஸ் மட்டும்தான் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது. அண்ட் அது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது, அந்த மாதிரி ஆக்டிவான அனிமல்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது. அண்ட் இந்த மாதிரி ஓப்பனில் தான் இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக அந்த மாதிரி ஜூ கிடையாது. டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்லாவே ஒரு ½ day பக்கத்துலேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓரளவுக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு 2 to 2.5 hours வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அங்கங்கே மேப்ஸு, சின்ன சின்ன ஃபேக்ட்டு,
ஆஃப் அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் சீட்டா தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மற்றது எல்லாமே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க லேசியாக. பட் இவங்க மட்டும்தான் வந்து, இந்த சீட்டா மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவாக ஒரு மாதிரி நல்லா இதாக இருந்தது. ஸோ இதே மாதிரி சில ஐட்டம்ஸ், சில அனிமல்ஸ் மட்டும் ரொம்பவே நல்லா இதாக இருந்தது. ஸோ இப்போ சில பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்சஸ் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். உள்ளேயே வந்து கெஃபெட்டீரியா மாதிரி இருக்குது ஒரு இடத்துல. அங்கங்கே வாட்டர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து உள்ளேயே வந்து உங்களுக்கு அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் உள்ளே போகும்போது நல்லா ஓரளவுக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளான க்ளோத்திங் அண்ட் ஷூஸ் வந்து போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப தூரம் நடக்கிறதுங்கிறதுலாம் கஷ்டம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக வந்து போயிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி. நான் தாட் இது வந்து ரெப்டைல்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெப்டைல்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரெப்டைல்ஸுனா அலர்ஜி. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு அவங்க 3 பேர்த்தையும் அனுப்பிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் அங்கே வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அங்கங்கே பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி இதில் வந்து பேர்ட்ஸுக்குன்னு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் அதனோட கேஜ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ஓப்பனில் இருக்கும் சில பேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கரெக்டாக அந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் மோரோவர் ஷூவும் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸும் கீழே வந்து இது இருக்கும், மேட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு சானிடைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் இப்படி உள்ளே வரும்போது உள்ளே நீங்கள் பேர்ட்ஸை லைவாக வந்து இப்படி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு என்க்ளோஷரும் இருக்குது. ஸோ 2 இடத்துல பேர்ட்ஸ்க்குன்னு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் செக்இன் பண்ணிட்டோம். இதுதான் ஒரு குட்டி ரூம் டூர். ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்வீட் ரூம் மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து 2 பெட்ரூம் இருக்கும், அதுக்குள்ளே இன்டர்லிங்கிங் இருக்கும் அண்ட் 2 பாத்ரூம்ஸு. அண்ட் தாராளமாக 4 பேர் தங்கலாம். ஸோ நாங்களும் கிட்ஸ் வந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி ட்வின் ரூம் மாதிரி நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஜெகன்மோகன் பேலஸ்க்கு ஜஸ்ட் அந்த காம்பவுண்டுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். அங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் நேம் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். அண்ட் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது பயங்கர மழை. ஸோ அதனால் எங்களால் வந்து வெளியே போக முடியல. வெளியே வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளேயே வந்து கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வந்தோம். அண்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டே வந்து அப்படி தான் எண்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்படி நடந்தது, என்னென்ன நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அது எல்லாமே வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு 2 டேஸுக்கான vlog வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.